இருக்கீங்களா? காட் கிரேஸ் நல்லா இருக்கு சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ். அது ஆண்டவர் எப்போதும் மகிழ்ச்சியா இருங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ கட்டாயம் நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும். அப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி மன காயங்கள் குறித்து நான் எடுத்துட்டு இருந்தேன். உள் மன காயங்கள் குறித்து எடுத்தேன். அப்போ அந்த இதுல தன்னை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஒரு சிலருக்கு தன்னையே பிடிக்காது, தன்னோட கலரை பிடிக்காது, அந்த பேச்சுகள் பிடிக்காது, சுயத்தையே வெறுக்கிறவங்க, நம்மளே அவங்கள அக்செப்ட் பண்ணாதவங்க, தன்னோட உயரத்தை விரும்ப மாட்டாங்க, குட்டையா இருக்குன்னு பார்ப்பாங்க, குண்டா இருக்குன்னு பார்ப்பாங்க, கருப்பா இருக்குன்னு பார்ப்பாங்க, ஏன்டா பிறந்தோம் அந்த பூமியில அப்படின்ற அந்த மன கஷ்டப்புல வாழ்கிற அநேக மக்கள் இருக்கிறாங்க. அதுக்காக சுயம் ஏற்றுக்கொள்றது, தன்னையே ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைப்புல போன வாரம் பேசினேன். இப்ப இந்த வார்த்தை அது கொஞ்சம் டெப்தா போலான்னு பாக்குறேன். அப்ப நான் பேசும்பொழுது உள்மன காயங்கள்லாம் என்ன, அது எப்படி செயல்படுது, அது உள்மன காயங்கள் அதை சரி பண்ணா என்ன ஆகும், சரி பண்ணலாம் நான் என்ன ஆகும், அதெல்லாம் போன வாரம் பேசுனேன். உடல்ல ஏற்படுற காயங்கள் என்ன, மனதில் ஏற்படுற காயங்கள் என்ன, உடல்ல ஏற்படுற காயத்தை எப்படி சரி மருந்து போட்டு சரியாக்குறோன்னு பார்த்தோம். மனசுல ஏற்படுற காயங்களை அந்த மாதிரி மருந்து போட்டுலாம் சரி பண்ண முடியாது. ஸோ அதுக்கான காரியங்கள்லாம் பார்த்தோம். அடுத்தது 1 Thessalonians 5:23 நம்ம வாசித்தோம். ஆவி ஆத்மா சரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது நம்ம ஆவி ஆத்மா சரி அனைத்தும் பழுதின்றி காப்பாராக, குற்றமின்றி காப்பாராக அப்படின்னு சொல்லிட்டு அமைதி தரும் கடவுள் தாமேன்னு சொல்லி நம்ம வாசித்தோம். அப்ப அதுல ஆவி ஆத்மா, ஒரு மனுஷன் போது ஆவி ஆத்மா சரீரங்கள் அந்த 3 பெரும் பகுதிகளா இருக்கிறான வாசித்தோம். ஸோ இந்த 3ம் பரிசுத்தமாக்கணும், 3ம் குற்றமின்றி இருக்கணும். அதுல எப்போ நம்ம திருமுழுக்கு பெறுறோமோ அப்ப நம்ம ஆவி பர்ஃபெக்ட் ஆயிடுச்சு, அது பரிசுத்தமா மாக்கப்பட்டது, அதை வாசித்தோம். அடுத்தது ஆத்மா சரீரம் இருக்கு. அப்ப ஆத்மா சரீரம் பரிசுத்தமாகணும்னா என்ன பண்ணணும்? அப்ப மனசை நம்ம பரிசுத்தமாக்கினா ஆத்மா சரீரமும் பரிசுத்தமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்புகளை பார்த்தோம். அப்போ இந்த ஆத்மாவில தான் மனசு இருக்கு. அப்போ மனசு எங்க இருக்கு? மனசு எங்க இருக்குன்னா ஆத்மாவில தான் இருக்குது. இப்ப அந்த மனசுனா என்ன, அது எப்படி நமக்குள்ள செயல்படுது, அது எப்படி காயமா உள்மன காயங்கள் அதுக்குள்ள எப்படி ஏற்படுது, அந்த காரியம் வச்சு போன முறை பார்த்தோம் நம்ம. அதுல மனது 3 நிலைகள் இருக்கு, 3 விதமா பிரிச்சிருக்கிறாங்க. அது அந்த மாதிரி செயல்படுதுன்னு. ஒண்ணு கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், அன்கான்சியஸ் மைண்ட் சொல்லி நம்ம வாசித்தோம். அதாவது நினைவு மனம், ஆழ்மனம், அடிமனம் சொல்லிட்டு வாசித்தோம். அது நினைவு மனம் 10% இருக்கு, ஆழ்மனம் 50%, அடிமனம் 40%. இந்த சதவீதம் செயல்படுது அப்படின்னு நம்ம வாசித்தோம். ஸோ அது மனம், நினைவு மனதை நம்ம எப்படி செயல்படுறோம், நம்ம அன்றாட காரியங்கள்ல அந்த நினைவு மனதை செயல்படுறதுன்னு பார்த்தோம். ஆழ் மனசு கொஞ்சம் ஆழமா யோசிக்கும் பொழுது, கொஞ்சம் கூர்ந்து யோசித்தா நம்ம அதை கண்டுபிடிச்சிடும். சொல்றோம் எங்கேயோ நினைவு வருது, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, இந்த விஷயம் நம்ம அப்போ பேசணும், இந்த மாதிரி நம்ம செஞ்சோம், அன்னைக்கு நீங்க செஞ்சீங்களா அப்படின்ட்டு கொஞ்சம் நினைவுபடுத்தி பார்த்தா ஆழ் மனசுக்கு வந்துடும். அடி மனசு உறைந்து போயிருக்குது 40%, வெளியிலே தெரியாம உறைந்த மயக்க நிலை மனசு சொல்லுவாங்க, அன்கான்சியஸ் மைண்ட். ஸோ அதுல இருக்கிறது எப்படி வெளியில கொண்டு வருது, இதெல்லாம் பார்த்தோம். அப்போ நம்ம மனசு மாறுறது நிலையை நம்ம மனசை மாற்றணும், நான் பரிசுத்தமாகணும், நான் பாவம் செய்யக்கூடாது, நான் கோபப்படக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது, நல்லபடியா நடந்துக்கணும், நான் குடிக்கக்கூடாது, நல்லா படிக்கணும், நல்லா கீழ்ப்படிஞ்சு நான் வாழணும், கடவுளுக்கு ஏற்ற மாதிரி நான் வாழணும்னு சொல்லிட்டு இந்த நினைவுமான தளத்திலிருந்து தான் நம்ம செயல்பட்டு அங்கதான் மனம் மாற்றத்துக்கு முயற்சி பண்றோம். ஆனால் நம்மளால மனமாய் மாற முடியல, போராடிட்டே இருக்க வாழ்க்கைக்குள்ள நம்ம போராடிட்டு இருக்கோம். நானும் அந்த மாதிரி போராடிட்டு இருந்தோம். அப்போ நினைவு மனசுல நம்ம என்னதான் சரி பண்ணாலும் அது சரியாக மாட்டேங்குது. ஆனா காரணம் என்ன, அது ரூட் காஸ் அதனுடைய அடிவே மூல காரணம் ஆழ் மனசுலயும் அடி மனசுலயும் இருக்காது. அப்போ இந்த 90% நினைவு மனதை தவிர, கான்சியஸ் மைண்டை தவிர மீதி இருக்கிற ஆழ்மனம் அடிமனதுல தான்
நம்மை கட்டுப்படுத்தக்கூடிய எல்லா காரியங்களும் நமக்கு வருது. நம்ம என்ன பேசுறோம், நம்முடைய ஸ்டைல், நம்ம வே ஆஃப் ஸ்பீச், நம்ம என்ன எப்படி பேசுறோம், என்ன ஸ்டைல்ல பேசுறோம், எவ்வளவு கோபப்படுறோம், எப்படி உணர்றோம், ஒவ்வொரு காரியம் உணர்றோம், எப்படி மற்றவங்க டீல் பண்றோம், ஒவ்வொரு சிச்சுவேஷன் நம்ம எப்படி நடந்து, ஏன் நம்ம கட்டுப்படுத்த முடியாத கோவப்படுறோம், நம்ம செய்யக்கூடிய காரியத்தை நினைச்சு நம்ம பின்னாடி நம்ம வேதனைப்படுவோம், ஏன்னா இப்படி செஞ்சேன்னு தெரியலன்னு, இல்ல அந்த இடத்துல பேசி நான் இப்படி பேசியிருக்கலாமே, அங்க பேச முடியல அப்படின்னு வெளியில இருந்து யோசிப்போம். இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் அப்ப நம்ம கட்டுப்படுத்தக்கூடிய காரியங்கள் ஆழ்மனம் அடிமனம் தான் செயல்படுது. ஸோ அதுதான் நம்மள வந்து கட்டுப்பாடுகள் வச்சிருக்கு. அப்போ இந்த நிலைகளை போன முறை நம்ம பார்த்தோம். ஸோ அதுல இருந்து செல்ஃப் அக்செப்டன்ஸ், சுயத்தை நம்ம ஏற்றுக்கொள்றது, இருக்கிற நிலையில நம்ம ஏற்றுக்கொள்றது, அந்த ஒரு காரியத்தை பார்த்தோம். இந்த வாரம் என்ன பார்க்கணும், அதோட கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள அது எப்படிலாம் செயல்படுது, இந்த நிலைகள், இந்த ஆழ்மனம் அடிமனத்தில் இருக்கிற காரியங்களை எப்படி செயல்படுது, ஏன் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருது, பெற்றோர் பிள்ளைகளுக்கு பிரச்சனை எப்படி இருக்கு, பெற்றோர் பிள்ளைகள் குறித்து கடவுள் என்ன சொல்லியிருக்கிறாரு, கணவன் மனைவி குறித்து கடவுள் என்ன சொல்லியிருக்கிறாரு, அப்போ நம்ம தவறு செய்யும் போது சாத்தான் எந்த இடத்துல நமக்கு செயல்படுறோம், எப்படி நம்ம தாக்குதலுக்கு உட்படுறோம், எப்படி ஜப வாழ்க்கையில நம்மளால சொல்லக்கூடிய வாழ்க்கையில நம்ம வாழ முடியல, இந்த மாதிரி காரியங்களை நம்ம கவனிக்கலாம். அப்போ ஒவ்வொன்றா சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் போகலாம். அப்ப முதல்ல வந்து கணவன் மனைவிக்குள்ள எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். நான் நிறைய பிரச்சனை நாங்க கவுன்சிலிங் வரும்போது நம்ம ஜீசஸ் மினிஸ்ட்ரி வந்த பிறகு பார்க்கும்பொழுது நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கணவன் மனைவிக்குள்ள நிறைய இஷ்யூஸ் வருது, நிறைய இஷ்யூஸ், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அங்கதான் வருது. இப்ப கணவனை பார்த்தா மனைவிக்கு பிடிக்கல, மனைவி பார்த்தா கணவனுக்கு பிடிக்கல, கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் நல்லா இருக்கு, கல்யாணம் மன்னதுல இருந்தே ஒரு சில பிரச்சனை இருக்கு, திருமண நாள்ல இருந்தே பிரச்சனை உள்ள மக்கள் இருக்காங்க, ஃபேமிலிஸ் இருக்கு, 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் அப்படின்னு இருக்குது. இந்த 80 வயசுல டைவர்ஸ் ஆள்லாம் இருக்குது, 60 வயசுல டைவர்ஸ் எல்லாம் நீங்க பேப்பர்ல வாசித்திருக்கலாம். இப்போ ஏதோ ஒரு காரியங்கள் அவங்கள பாதிப்படைய வைக்குது. அது என்ன காரியங்கள் நம்ம பார்ப்போம். தொடக்க நூல் 2:18 ஒரு வசனம் சொல்லுது, வாசிக்கலாம். தொடக்க நூல் 2:18. தொடக்க நூல் 2:18. பின்பு ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். ஆமென். ஆமென். ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனிமையா இருப்பது நன்று என்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்று சொல்றார். இந்த வார்த்தையை நான் கிட்டத்தட்ட 3 வருஷமா தியானிச்சுட்டு இருக்கேன். இந்த ஹோம் மினிஸ்ட்ரி பக்கத்துல தான் இருக்கா. அப்படியே தியானிச்சு நான் பார்ப்பேன். ஒரு சூழ்நிலை வரும்பொழுது நான் யானிப்பேன், இந்த வார்த்தைக்கு இதுக்கு பொருந்துதா, எங்க என்ன நடக்குது, அது உள்ள தியானிக்க ஒவ்வொரு காரியமும் ஒன்னொன்னா ஆண்டவர் ஓபன் பண்ணி கொடுத்துட்டே இருக்கார். அதே மாதிரி மார்க்கு 10ஆம் அதிகாரம் 8-9 வசனம் வாசிக்கலாம். மார்க் 10:8-9 வசனம். இருவரும் ஒரே உடலா இருப்பர், இனி அவர்கள் இருவர் அல்ல ஒரே உடல், எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். ஆமென். அப்போ பெண்ணும் தனிமை நல்லதில்ல, அவனுக்கு தகுந்த துணி உருவாக்கி தருவேன் ஆண்டவர் சொன்னாரு, உருவாக்கி இருக்கிறார். அப்படிதான் ஒவ்வொரு குடும்பத்திலையும் கணவன் மனைவியா இணைந்து வாழறோம். அப்போ அவர்கள் இருவர் அல்ல ஒரே உடலா இருக்கிறார்கள், எனவே கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். அப்போ 2 இடையில நம்ம பார்க்கிறோம், அவர் தான் தகுந்த துணையை நமக்கு செலக்ஷன் பண்ணி தராரு, தேர்ந்தெடுத்து தராரு. இங்க கடவுள் முன்னிலை அவர் கையில தான் நம்ம பெற்றுக்கொள்றோம். அதான் தான் ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் இருவர் அல்ல ஒரே உடலா இருக்கிறார்கள், எனவே கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். அப்போ ஆண் பெண் நம்ம தேர்ந்தெடுக்கிறதும் சரி, கணவன் மனைவியை வாழ்றதும் சரி, அது கடவுளுடைய கையில இருந்து பெற்றுக்கொள்றோம். இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு சில காரியங்கள் எல்லாம் அவர் வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தில் ஏதோ ஒரு விதங்கள்ல உங்களை தொடும், சரிங்களா? சொல்லக்கூடிய காரியங்களை கூர்ந்து கவனிங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களை கண்டிப்பா தொடும், தொடாமலாம் இருக்காது. ஏன்னா ஆண்டவர் காரியங்களை வெளிப்படுத்தி தான் நாங்க சொல்றோம். ஏன்னா கவுன்சிலிங்ல அநேக பிரச்சனைகள் நான் ஃபேஸ் பண்றோம். பிரதர் நிறைய சொல்லுவார் இது குறித்து, நிறைய அவருடைய உள்மன காயங்கள் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா எக்ஸாம்பிள்லாம் பிரதர் கொடுத்துருப்பாரு. எல்லாமே அனுபவபூர்வமா அனுபவிக்கிறது, சரிங்களா? இது சொல்றதெல்லாம் ஏதோ கதையெல்லாம் கிடையாது. அப்போ அங்க
அப்போ நம்ம கணவன் மனைவிக்குள்ள நம்ம பிரச்சனை பண்ணும்பொழுது, அந்த பாவசினை செய்யும் போது, ஒரு முந்தின நாள் பாவசினை செய்யும் போது பாத்தீங்கன்னா, என் சர்வேஸ்வரா சுவாமி தேவரீர் அளவில்லாத நன்மையும் சகல நன்மையும் அன்பும் நிறைந்த இப்படிப்பட்ட தேவருக்கு பொருந்தாத பாவங்களை செய்தேன் என்று மிகவும் மனம் வந்து மெத்த மனசாப்படுகிறேன். பாவசத்துல சொல்றோம். பாவசம் முடிஞ்சிட்டு ஃபாதர் சொல்றாரு. அப்ப தியானிக்கும் போது ஆண்டவர் சொன்ன, அப்ப நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் செய்யும் பொழுது கடவுளுக்கு எதிராக தான் நம்ம பாவம் செய்யறோம். கணவன் மனைவிக்கு எதிராக செய்யும் பொழுது கடவுளுக்கு எதிராக தான் பாவம் செய்யணும். மனைவி கணவனுக்கு எதிராக கடவுளுக்கு எதிராக தான் பாவம் செய்யணும். பிள்ளைகளை நம்ம பார்ஷியாலிட்டி பார்க்கும்போது கடவுளுக்கு எதிராக தான் பாவம் செய்யறோம். அப்ப பிள்ளைகள் கடவுள் வந்து கடவுள் அருளும் செல்வம், மக்கள் பேரு கடவுள் அருளும் செல்வம். பிள்ளைகள் கடவுள பரிசு அப்படின்னு இருக்கும்போது பிள்ளைகள் மத்தியில பார்ஷியாலிட்டி பார்க்கறோம். பையனை ஒரு மாதிரி பார்க்கறோம் வீடுகள்ல, பொண்ணை ஒரு மாதிரி பார்க்கறோம். அதனால் ஏற்படுற பிரச்சனைகள். அப்ப அப்படி பார்க்கும் பொழுது அது கடவுள் பார்வையில அது பாவமாகுது. ஏன்னா அந்த பிள்ளைங்க பாதிக்கப்படுது. இந்த காரியங்கள் ஒண்ணுன்னா நம்ம பார்ப்போம். சரிங்களா? சரி. இப்போ நீங்க எதை செஞ்சாலும் சரி, கடவுளுடைய இறை வார்த்தைக்கு அடிப்படையில் நீங்க செய்யலைன்னா அது கடவுளுக்கு எதிராக செய்யற பாவம். அப்போ ஆண்டவர் அதனால்தான் வீட்டுல இவ்வளவு பிரச்சனையா இந்த புள்ள வருது, இந்த ஆண் இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்கான், குறைஞ்சபட்சம் கல்யாணம் பண்ணி வச்சாலும் இந்த 2 பேரும் ஒன்னாயிரம் சரியா இருப்பாங்க. அப்போ ஒரு குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள கணவனுக்குள்ள மருந்து, கணவனை சரி பண்ணணும், ரிப்பேர் பண்ணி சரி வைக்கணும்னா அது மனைவியால தான். அதுல தான் ஆண்டவர் சொல்றாரு, தகுந்த துணையை உருவாக்கி தருவேன். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம தான் புரிஞ்சுக்க முடியல. அப்ப புரியாதனால தான் குடும்பங்கள் ஏகப்பட்ட இஷ்யூஸ், ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. வெறுக்கிறது. ஏன்னா அதே மாதிரி மனைவி அதே மாதிரி தான். ஏன்னா அவரு இருந்தா நல்லா இருக்கு, இப்படி இதை தெரியாம பண்ணிக்கிட்டு பல்வேறு விஷயங்களை நம்ம பேசுறோம். அப்போ இந்த காரியங்கள் நம்ம எங்கிருந்து பேசுறோம்? ஏன்னா நமக்கு முன்னாடியே நம்ம உள்ளத்துல ஒரு ஃப்ரேம் போட்டு வைக்கிறோம். நம்ம உள்ளத்துல ஏற்பட்ட பாதிப்புகள், மன காயங்களினால நம்ம உள்ளத்துல கணவன் மனைவி வந்தா எனக்கு இப்படி எல்லாம் இருக்கணும், இப்படி எல்லாம் இருப்பா, இப்படி எல்லாம் காபந்து பண்ணுவா, இங்கதான் அப்பா தான் அம்மா அன்பு செய்யல, அம்மா தான் என் அன்பு செய்யல, அப்படி மனைவி ஆச்சுல என் அன்பு செய்வா, எங்க அப்பா அன்பு செய்யல, வர்ற கணவனாச்சுல அன்பு செய்வான் அப்படின்னு பலவித கற்பனைகளோடு பல கனவுகளோடு திருமண வாழ்வில் இணையும் பொழுது வந்த இடத்துல அப்படி இருக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம கற்பனையில் வச்ச ஃப்ரேமுக்கு அதுக்குள்ள அந்த வர்ற ஆள் வந்து பொருத்தமாகிறது இல்லை. அதனால அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள் வருது அன்றாட வாழ்க்கையில். ஆனா இது வந்து நிகழ்காலத்துல நடக்கிற காரியங்கள் இல்லை. அது உள்மன காயத்திலிருந்து நீங்க பாக்குறீங்க. நம்ம பேசுறாங்க, மனைவி பேசுறாங்கன்னா உள்மன காயத்துல நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்றோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு திருமணம் நடந்தது, கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆச்சு. 2 பேரும் நல்ல எல்லாம் காதல் திருமணம் பண்ண ஃபேமிலி, அது குடும்பங்கள். 3 மாசம் ஆச்சு கல்யாணம் ஆகி. கணவனும் மனைவி ஒருவர் உயிருக்கு உயிரா அன்பு செய்யறாங்க. உயிருக்கு உயிரா 2 பேரும் அன்பு செய்யறாங்க. எல்லா நலத்திலையும் எல்லா விஷயத்திலையும் அவங்க ஒருத்தருக்கு பொருத்தமா இருக்க, ரொம்ப ஜாலியா இருக்காங்க. கணவனுக்கு மனைவிக்கு கல்யாணம் ஆகி 3 மாசத்துல ஒரு பிறந்த தினம் வருது. அப்ப கணவன் என்ன பண்றாரு, சரி உங்களுக்கு தெரியாமே, மனைவிக்கு தெரியாமே நம்ம ஏதாவது கிஃப்ட் வாங்கி தரணும் அப்படின்ட்டு ஒரு அழகான மோதிரம் போய் வாங்கிட்டு வர்றாரு. இந்த அம்மாவுக்கு தெரியாம, மனைவிக்கு தெரியாமே அந்த அளவு எடுத்துட்டு போய் அழகான ஒரு மோதிரம் வாங்கி எடுத்துட்டு வர்றாரு. அதே மாதிரி மனைவிக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் மனைவிக்கு ரொம்ப பிடிக்குமோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு நல்ல பெரிய ஒரு ஆடம்பரமான ஹோட்டல்ல வந்து ரூம் எல்லாம் ஏற்பாடு பண்றாரு. எல்லாரும் மனைவி சர்ப்ரைஸா கொடுக்கலான்னு. அதே மாதிரி யாரெல்லாம் வர சொல்லியிருக்காரு அவங்களும் யாருக்கும் சொல்ல வேணாம், சர்ப்ரைஸா நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த மாதிரி ஏற்பாடுகளோட நாளைக்கு மனைவிக்கு திருமண நாள். ஸோ இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வராரு, வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. அந்த மோதிரத்தை பத்திரமா எடுத்துட்டு வராரு. வந்து மனைவி பாக்குறாரு, மனைவி பெட்ரூம்ல இல்ல, வேற ரூம்ல எதுவும் இருக்கிறாங்க. அப்போ டக்குன்னு மனைவியுடைய கைப்பர்ஸ் எடுத்து அதை திறந்துட்டு அதுல சர்ப்ரைஸா மோதிரம் வைக்கலான்னு அந்த ஜிப்பை திறக்கிறாரு. அந்த நேரம் கரெக்டா ஒய்ஃப் வந்துடுறாங்க. அவருடைய மனைவி, புது மனைவி கதை திறந்து வராங்க. டேய் திருடா என்ன பண்றேன்னு கேட்டாங்க ஒரு வார்த்தை. டேய் திருடான்னு அவங்க விளையாட்டு தரமா தான் சொன்னாங்க. அப்ப இந்த மனுஷன் உடனே டக்குன்னு கோவம் வந்துருச்சு. ஏன்னா என்ன பார்த்து திருடன்னு சொல்றட்டு ஒரு டக்குன்னு ரியாக்ஷன் ஆயிட்டாரு. அந்த பொண்ணு மறுபடியும் சொல்லுது, என்னங்க நான் தமாஷா தாங்க சொன்னேன், டேய் திருடான்னு சொல்லி பாசமா தான் சொன்னேன். அதே நடி பெருசா பாசத்துல சொல்றது, அதே எப்படி திருடா சொல்லுவான்.
அப்படின்னு நோக்கம். மறுபடியும் அந்த அம்மா சொல்லி, இல்லைங்க நான் விளையாட்டை தாங்க சொன்னேன், நீங்க அதை போய் சீரியஸா எடுத்துக்கிறீங்க. அது என்ன சீரியஸ் விளையாட்டெல்லாம், எந்தெந்த விஷயத்துல விளையாட்டுன்னு தெரியாதா அப்படின்ட்டு கடுமையாக 2 பேரும் வாக்குவாதம் ஆகி கடைசியில் 2 பேரும் பிரிஞ்சு டைவர்ஸ் அளவுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கெல்லாம் மூட்டை முடிச்சுக்கிட்டே பொண்ணு போயிடுச்சு. இவருக்கெல்லாம் வீடு அந்த ஒரு நிமிஷம் அந்த பொண்ணு டே திருடான்னு சொன்ன வார்த்தையினால அந்த குடும்பம் கொஞ்ச நேரத்துல அக்கு வேற ஆணி ஆயிடுச்சு. இந்த பொண்ணு இவரு அந்த பொண்ணு அடிக்க, அந்த பொண்ணு இவர்கிட்ட சண்டை போட, நீ வேணா குடும்பம் வேணா அந்த பெட்டி தூக்கிட்டு கிளம்பிடுச்சு. நான் நல்ல குடும்பம், 2 சைடு குடும்பம், நல்ல குடும்பம். அப்போ அப்போ பெற்றோர்கள் பதைக்கிறாங்க, என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு. கல்யாணம் ஆகி 3 மாசத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்னமா நடந்த நிகழ்ச்சி சொல்றாங்க. இவருக்கு பயங்கர கோபம், அந்த பொண்ணுக்கும் பயங்கர, என்ன போட்டு அடிச்சுட்டாரு இவரு, நான் சும்மா தமாஷ் தான் சொன்னேன், இவரு அண்ணா அடிச்சுட்டா, அதை எப்படி அண்ணா அடிக்கலாம் அப்படின்னு கடுமையான கோபத்துல அந்த பொண்ணை, நான் இனிமேட்டு இந்த மனுஷன் எனக்கு வேணாம் டைவர்ஸ் அப்ளை பண்ணிடுச்சு. இவருன்னு சொன்ன இந்த மாதிரி பொண்ணு எப்போ எனக்கு திருடன்னு சொல்லிச்சோ அது பிறகு இந்த பொண்ணு எனக்கு வேண்டாம், தேவையில்லை, இந்த மாதிரி லைஃப் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு, அந்த பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பெரியவங்களாம் பேசி பார்த்தாங்க, ஒன்றும் முடியல. அப்போ கடைசியில அந்த பெற்றோர்கள் கொஞ்சம் பக்திமானா இருந்ததுனால, சரி ஒரு தியானத்தை கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ அங்க வந்து ஒரு கவுன்சிலர்கிட்ட பேசுறாங்க. தியானம் எல்லாம் முடிஞ்சு ஒரு கவுன்சிலர் பேசும்பொழுது, அப்போ ஆண்டவர் அவங்க காட்சி வெளிப்படுத்துறாரு. அங்க கவுன்சிலர் என்ன நடந்தது எல்லா விளக்கமெல்லாம் சொல்றாங்க. ஆனா 2 பேரும் எடுபடல, இன்னும் சமாதானத்துக்கு ஆகல. அப்போ அப்படி இருக்கும் பொழுது, அப்போ அந்த கவுன்சிலர் சரி ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அம்மா கிட்ட ஒரு பிரச்சனையும் இல்லை. இவரு கோபப்பட்டு அடிச்சதுனால அந்த அம்மா கோவம் வந்துடுச்சு. இவரை பார்த்தாலும் இவருக்கு ஒண்ணு நல்லா தான் வாழ்ந்திருக்கிறாங்க, ஆனா இவருக்கு திருடன் சொன்னது பயங்கர கடுப்பாயிடுச்சு. அதை எப்படி சொல்லறாங்க. அப்புறம் கவுன்சிலருக்கு ஒண்ணும் புரியாம ஜெபிக்கிறார். அப்படி ஜெபிக்கும் பொழுது, அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, என்ன ஸ்கூல்ல எல்லாம் திருடன் தான் சொல்லுவா. நான் படிக்கும்பொழுது, நான் ஸ்கூல்ல படிச்சேன், எல்லாரும் என்ன திருடன் அப்ப அந்த ஸ்கூல்ல படிக்கிற வரைக்கும் என்ன திருடன் அது 5th வரைக்கும் படிச்சிருக்கான்னு வச்சுங்க. அந்த வயசு வரைக்கும் என்ன திருடன் கிளாஸே எனக்கு அந்த ஸ்கூல்ல இருந்து முடிச்சு வெளியே வர வரைக்கும் நான் திருடன் தான் சொன்னான். இங்க வந்து இவ்வளவு என்ன திருடன் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு கோவம் வந்துடுச்சு. ஏன் பண்ணாருன்னு அவருக்கு தெரியல. அப்போ இந்த ஆழ் மனசுல காயமா இருந்த பதிஞ்ச அந்த வார்த்தை, இந்த திருடன் சொல்லி அதனால கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காரு குழந்தை. அந்த 10 வயசுல ஏற்பட அந்த கடுமையான பாதிப்பு அது திருமண வாழ்க்கையில வந்து அது வெளிப்படுது. அந்த திருடன்ற வார்த்தை அந்த அன்பு செய்யற மனைவி சொல்லும் பொழுது, அவரும் கட்டுப்பாடு இல்லாம இந்த கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அவர் கோவம் பீரிட்டு வந்து ரியாக்ஷன் ஆயிட்டாரு. அப்போ எங்க ஒரு உள்மன காயங்கள் இருக்கோ அந்த இடத்த சாத்தானால செயல்பட முடியும். எப்படி 2 பேர் குத்துச்சண்டை வீரர்கள் சண்டை போடும்போது, ஒரு குத்துச்சண்டை ஒரு சைடு ஒருத்தர் வந்து கட்டுப்போட வரும்பொழுது, அப்புறம் எதிரி என்ன பண்ணுவான், ஆப்போனன்ட் எங்க காயக்கு அங்கதான் குத்துவான். அதே மாதிரி தான் சாத்தான். நம்ம எவ்வளவுதான் பிரேயர் லைஃப்ல எவ்வளவு வளர்ந்து வந்தாலும், ஒரு போராட்டம் ஒரு நிகழ்ச்சியில வரும்பொழுது அந்த இடத்த பார்த்து அட்டாக் பண்ணுவான். சோ இந்த வீட்டுல நடந்த சாத்தானுக்கு என்னன்னா, குடும்பங்கள் சீர்கிடணும், அவ்வளவுதான். எபேசியர் 3:14 நம்ம வாசிக்கிறோம். விண்ணிலும் மண்ணிலும் குடும்பமா இருப்பது காரணமான பிதாவை பார்த்து மண்டிட்டு மன்றாடுகிற புனித பவுலோடு எழுதிப்பார். விண்ணிலும் மண்ணிலும் குடும்பமா இருப்பது காரணமான தந்தையாம் கடலை நோக்கி மண்டிட்டு மன்றாடுகிறேன். அப்போ விண்ணகத்திலேயும் குடும்பங்கள் குடும்பமா இருப்பது காரணம் வந்து பிதா தான், கடவுள் தான். அப்ப இந்த செயல்பாடு வரும்பொழுது எப்ப நம்ம அந்த உள்மன காயத்துல செயல்படுறோமோ, நடந்த நிகழ்ச்சி அந்த இடத்துல நடக்கல. அப்போ திருடன் அந்த அம்மா சொன்னது பர்பஸா சொல்லல, இப்ப இவரை ரியாக்ஷன் பண்ணது பர்பஸா இல்ல. அப்போ உள்மன காயத்துல இருந்து அவர் செயல்பட்டதுனால அவரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகி குடும்பம் அந்த மாதிரி பிரியிற நிலைக்கு வந்தது. அப்போ காட் கிரேஸ், கடவுளுடைய இறக்கத்தினால மீண்டும் அந்த குடும்பம் சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க இங்க, சரிங்களா? இது கதை சொல்லல, உண்மையா நடந்த நிகழ்ச்சி, பிரதர் மூலியமா வெளிப்பட்டது காரியங்கள். அப்போ அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அப்போ நம்ம மனசுல ஏற்படுற காயங்கள் எப்ப ஏற்பட்ட பிரச்சனை, அது வறுமையால வரலாம், வியாதினால வரலாம், இல்ல அன்பு செய்யறவங்க இறந்து போனதுல அது வரலாம், இல்ல யாரும் நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கலாம், இல்ல உடல் ஊனத்தினாலோ உடலுடைய கலர்னாலேயோ, இல்லை அவனுடைய பேச்சினால திக்குவாயில பல விதமான காரியங்களை நமக்கு ஏற்பட்ட அவமானங்கள் எல்லாம் அபியூஸா இருக்கலாம். எந்த விதத்திலையும் நம்ம ஏதாவது ஒரு மன்னிக்காம இருக்கும் விதமா உள்மன காயமா ஆழமா பதிஞ்சிடும். அப்போ நம்ம வாழ்க்கை முழுதும் அந்த இடத்துல இருந்து நம்ம செயலாற்றுறோம். சோ ஆழ் மனசுலயோ அடி மனசுல பதிஞ்சிருக்க அந்த காரியங்கள் மறந்து போயிருக்கும், உறைஞ்சு போயிருக்கும்.
ஆனா அது அந்த பர்டிகுலர் டைம்ல ரியாக்ட் ஆகும்போது அது பெரிய ஒரு பாதிப்பு அந்த குடும்பங்களை ஏற்படுத்தும். அது நடந்துட்டு இருக்கு, நிறைய குடும்பங்கள் நடக்குது. இது ஒரு நிகழ்ச்சி. அப்போ நம்ம அப்படி செயல்படும் பொழுது கடவுளுக்கு எதிராக தான் செயல்படுறோம். அப்போ ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வருதுன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு? மனிதன் தனிப்பேர் தகுந்த துணையை உருவாக்கி தரும், அந்த குடும்பங்களை தகுந்த துணையை உருவாக்கி கொடுத்தாரு. கடவுள் இணைத்ததை அவர் இருவரில் ஒரே உடலா இருக்கிறார்கள். எனவே கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கிறார். கடவுள் தான் தேர்ந்து கொடுத்தாரு, கடவுள் தான் 2 பேரை இணைத்தாரு. அப்போ கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காது. நம்முடைய இமோஷனல், நம்முடைய ஆழ்மன காயத்தினால் நாம் பாதிக்கப்பட்டு குடும்பங்கள் பிரியும் பொழுது கடவுளுக்கு எதிராக நிற்கும். அப்போ அதனால தான் ஆண்டவர் சொல்லுவார், அப்போ நீங்க மனசுல எதை வேணாலும் பார்க்கலாம், எதை வேணாலும் கேட்கலாம், எதை வேணாலும் செய்யலாம், எல்லாமே நமக்கு ரெக்கார்ட் ஆகுது. அது அங்கங்க போய் ஸ்டோர் ஆயிடுது. அது பின்விளைவுகள் ரொம்ப கடுமையா இருக்குது. அப்ப இறை வார்த்தைக்கு அலைன் பண்ணி நம்ம செய்யப்படும் பொழுது ஆண்டவர் எனக்கு தகுந்த துணையா கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி. சோ ஆண்டவரே இந்த மனைவிய புரிஞ்சுக்கொண்ட ஞானத்தை கொடுங்க, இந்த கணவனை புரிஞ்சுக்கிற ஞானத்தை கொடுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம கேட்கும் பொழுது திருமணம் அருட்சாதனத்திற்கு அந்த அருளை ஆண்டவர் தருகிறார். வெளி அடையாளம் திருமணம் பண்றோம், தாலி கட்டுறதெல்லாம். உள்ள அடையாளம் அந்த கணவன் மனைவியா சந்தோஷமா வாழ்ந்து பிள்ளை வீட்டுல பெற்று வாழ்ந்து கடவுளுக்கு சாட்சியா வாழக்கூடிய வாழ்வுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் திருமணத்தின் மூலமா இந்த அருளை ஆண்டவர் தருகிறார். தேவையான ஞானத்தை ஆண்டவர் ஒவ்வொருத்தரும் தரார். அதே மாதிரி பிள்ளைகள் மத்தியில் வரும். இப்ப ஆண்டவர் இயேசு என்ன விரும்புறாருன்னா, நம்ம எதை செஞ்சாலும் சரி ஆண்டவர் இயேசுவால மட்டும்தான் நம்மள சீர் செய்ய முடியும். ஏன்னா நம்முடைய மனதின் அமைப்பு அப்படிதான் இருக்குது. கம்ப்யூட்டர் மாதிரி நம்ம மனசு இல்லை. பாஸ்வேர்டு இருந்து அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் வந்து நம்ம டெலீட் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா கடவுள் நம்முடைய மன அமைப்பு எப்படி செட் பண்ணியிருக்காருன்னா, அது அவரை தவிர, ஜீசஸ் தவிர வேற யாரும் அழிக்க முடியாது. இப்ப அதனாலதான் ஆண்டவர் என்ன பாக்குறாரு, தீர்ப்பிடாதிருக்கிற தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டேன்னு நான் சொல்லுவேன். அப்போ ஒருத்தர் குடிச்சிட்டு இருக்காரு, வீட்டுல சண்டை போடுறாரு, புரிஞ்சிக்க மாட்டாரு, அநேக பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள நடக்குதுன்னா, மனுஷன் ஐயோ இந்த மோசமான இருக்கான, இந்த இப்படி பண்றாங்க, இந்த பொண்டாட்டி இப்படி பண்ணுது, நல்ல மனுஷனுக்கு ஒரு மோசமான பொண்டாட்டியை மாட்டிருக்காங்க, இல்ல கிளி மாதிரி பொண்டாட்டி, குரங்கு மாதிரி இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, பல விதமான காரியங்கள் நம்ம பேசுவோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு, மனிதன் முகத்தை பார்க்க, கடவுளோ இருதயத்தை பார்க்கிறார். அப்ப ஆண்டவர் இயேசுக்கு தெரியுது, இந்த பையன் இப்படி பண்றதெல்லாம், இந்த பொண்ணு இப்படி பண்றதெல்லாம் மனசு காயத்துல இருந்து செயல்படுறாங்க, ஐயோ யாராவது ஒரு மனுஷன் இருக்க மாட்டானா இதை போய் சொல்லி சீர்படுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஏக்கத்தோடு இருக்கிறார். அதுக்காக தான் ஆண்டவர் ஊழியக்காரர்கள் எழுப்புகிறார், ஃபாதர்ஸ் எழுப்புகிறார், பிரதர்ஸ் எல்லாம் எழுப்புகிறார். இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுத்து உள்ளத்துல உறைந்து போயிருக்கிற அந்த அடி மனசுல உறைஞ்சு போற காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தி அதுல இருந்து விடுவிக்கிறார். அதுக்காக தான் என்னைக்கோ நடந்தது, ஸ்கூல் லைஃப்ல நடந்த நிகழ்ச்சி கல்யாணத்துல முடிஞ்சு ஒரு டைவர்ஸ் வரைக்கும் நின்றுச்சு. இது ஒரு இது. அப்போ பெற்றோர்கள் பிள்ளைகள் வரும்பொழுது பெற்றோர்கள் பிள்ளைகள் மத்தியில நாம வரும்பொழுது அது ஒரு மாதிரி இருக்கு. திருப்பாடல் 127 3வது வசனம் சொல்லுது, பிள்ளைகள் கடவுளர்களும் செல்வம், மக்கள் பேரு கடவுளர்களும் செல்வம், பிள்ளைகள் கடவுளர்களும் பரிசெல்வம். அப்போ ஒருத்தர் ஒரு சில வீட்டுல ஒரு புள்ள இருக்கும், ஒரு சிலர் 2 புள்ள இருக்கும், ஒரு சிலர் 3 புள்ள, நிறைய இருக்கலாம், வீடு இருக்கும். அப்போ ஒவ்வொரு பிள்ளையும் கடவுள் உங்களை திருமணத்தை ஆசீர்வதிக்கிறார். திருமணத்தை ஆசீர்வாத பலிகை பெருகி மண்ணுல நிரப்ப அது உங்களை ஆற்றல் உட்படுத்த ஆண்டவர் பிளஸ் பண்றாரு. பிளஸ் பண்ணி தான் குழந்தைகளை தராரு. அப்போ குழந்தைகளை வளர்க்கக்கூடிய ஞானத்தை தரும்படியா ஆண்டவரே நீர் குழந்தைகளை எனக்கு செல்வங்களா கொடுத்துருக்கீங்க, திருமணத்தை ஆசீர்வதிச்சு குழந்தைகளை செல்வங்களா கொடுத்துருக்கீங்க, ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே 2 கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க, 1 கிஃப்ட் கொடுத்து 3 கிஃப்ட் கொடுத்து கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க. ஒவ்வொரு பிள்ளையும் பேரா சொல்லி ஆண்டவரே இந்த பரிசுக்காக நன்றி, இந்த பரிசுக்காக நன்றி அப்படி சொல்லுங்க. அதுக்கு மாறா பிள்ளைங்களை தாறுமாறா திட்டுறது, கண்டிக்கிறது, உங்களுக்கு இப்படி வாயில் வந்ததெல்லாம் பேசும்பொழுது கடவுளுக்கு எதிராக நீங்க செயல்படுறீங்க. பிள்ளைங்களுக்கு எதிராக இல்ல, நீங்க திட்டும்போது பிள்ளைங்க மனசுல காயமாகுது, அவங்க வாழ்க்கையை தாறுமாறா மாத்துது. பின்னாடி இப்ப பிள்ளை ஏன் இப்படி படிக்க மாட்டான், இப்படி இருக்கான், சொன்ன பேச்சு கேட்க மாட்டான்னா அது இங்கிருந்து தான் விஷயம். அப்போ நம்ம அவங்க சின்ன வயசுல இருக்கு நம்ம சொல்லி கொடுத்த பாடம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, தலைமுறையா கடவுளுடைய வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இயேசு பத்தி சொல்லுங்க, இறை வார்த்தை இப்ப சொல்லுங்க, அதுக்கு நமக்கு என்ன சம்மந்தம் சொல்லுங்க. நான் திரும்ப அதனால தான் சொல்றேன். அப்புறம் புள்ள சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லை,
பொண்ணு சரியில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன மனக்காயம் உங்களால் ஏற்பட்டிருக்கு, சமூகத்தால் ஏற்படுது அப்படின்ட்டு யாருக்கும் தெரியாது, கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ ஒரு வீட்டுல இது ஒரு நிகழ்ச்சி, ஒரு பொண்ணு, ஒரு 17 வயசு பொண்ணு, அது என்ன பண்ணுது, ஒரு பையன் ஒரு பொண்ணு வீட்டுல. அந்த பெண் பிள்ளை என்ன பண்றான்னா, பையனுங்க மாதிரி வேகமா ஓடுது, ஆக்டர்ஸ் எல்லாம் போட்டு வடாடன்னு ஓடுது. சைக்கிள்ல பாத்தீங்கன்னா பையனுங்களும் வேகமா போட்டி போட்டு ஓடுது. பைக்கு ஓட்டினா பையனுங்களுக்கு போட்டியா ஓடுது. நீங்களாம் கண் கூட பார்க்கல, அதெல்லாம் நீங்க பார்க்கலாம் வாழ்க்கையில, நீங்க அன்றாடம் பார்க்குற விஷயங்கள் தான். அதே மாதிரி மரம் ஏறினா பயலுங்க மாதிரி மரம் கடக்கடன்னு ஏறுது. மாடியிலேருந்து ஒரு மாடி 2 மாடி அங்கே மண்ணு மேல அப்படியே குதிக்குது. பையனுங்க பண்ணாத விஷயத்தான் இது பண்ணுது. பார்க்கறதுக்கே ரொம்ப ஏன்னா என்னம்மா நீ பொண்ணா இருக்கு இப்படி எல்லாம் பண்றீங்க. அப்போ அப்படி அந்த பொண்ணுகிட்ட பேசும்பொழுது அந்த பொண்ணு, அந்த கவுன்சிலர், ஏன் இப்படி பண்ணுது தெரியல, சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குது, ஆம்பளைங்க மாதிரியே சுத்துது, எதுவுமே சொன்னா கேட்க மாட்டேங்குது அப்படின்ட்டு பெற்றோர்கள் வேதனைப்பட்டு ஒரு கவுன்சிலர்கிட்ட கூட்டு போய் சொல்லும் பொழுது, அப்போ அவன் கேட்கறாங்க, ஏமா அந்த மாதிரிலாம் பண்றேன், அம்மா எல்லாம் அவ்வளவு சங்கடப்படுறாங்களா, அப்பா எல்லாம் வேதனைப்படுறாங்க, உன்னால நீ எதிர்காலத்துல நல்லபடியா வாழணுமே, இப்படி பண்ணீங்கன்னா எதிர்காலம் உனக்கு எப்படி இருக்கும், இப்போ கெட்ட பொண்ணுங்க சொல்லுவாங்கல்ல, மதிக்க மாட்டாங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட பேசும்போது அந்த பொண்ணு ஓன்னு உட்காந்து அழுதான். சரி என்னம்மா ஆச்சுன்னு சொன்னா அந்த பொண்ணு சொல்லுது, நானும் என் தம்பி என் வீட்டுல இருக்கோம், எங்க அம்மா வந்து எங்க தம்பிக்கு தான் பிடிக்கும், எங்க அம்மா ஒரு முட்டை கொடுத்தா என் தம்பிக்கு தான் கொடுப்பாங்க, எனக்கு தரமாட்டாங்க, ஏதாவது நல்ல ட்ரெஸ் எடுத்து எங்க பையனுக்கு தான், தம்பிக்கு தான் தருவாங்க, எனக்கு தரமாட்டாங்க, என் தம்பி சொன்னதை கேட்பாங்க, நான் சொன்னா கேட்க மாட்டாங்க, உனக்கு பொண்ணு என்னப்போ அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு எனக்கு ஒதுக்கி அது. தம்பி என்னன்னா, அப்ப தம்பி என்னன்னா, அதை விட நான் எல்லாமே செஞ்சு பார்த்தேன், அப்படியாச்சும் எங்க அம்மா அன்பு செய்வாங்களான்னு, ஆனா எங்க அம்மா என்ன புரிஞ்சிக்கவே இல்லை, எங்க அம்மா கடைசி வரைக்கும் பிடிக்கவே இல்லை அப்படின்னு அந்த புள்ள அன்புக்காக இயங்குது. அப்ப அந்த அன்பு இல்லாம வளர்ந்த பிள்ளை கணவன் கிட்ட போகும்போது அது எப்படி நடந்துக்க பாருங்க. அதே மாதிரி தாயின் அன்பு தகப்பன் அன்பு இல்லைன்னா அந்த காயத்தோட போற புள்ள போற இடத்துல வேற மாதிரி நடந்துக்கும். கணவன் எவ்வளவுதான் அன்பு செஞ்சாலும் அது வேற மாதிரி தான் நடந்துக்கும். ஏன்னா அது அப்பாவை தான் பாக்குதாங்க. ஆண்டவர் பிள்ளைகளை எப்படி வளர்க்க சொல்றாரு, ஆண்டவருக்கு ஏற்ற முறையில் பிள்ளைகளை வளர்த்து திருத்துன்னு சொல்றாரு இல்லைங்களா. ஆண்டவருக்கு ஏற்ற முறை இல்லைன்னா பிள்ளைகள் தளர்ந்து போவாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் பிள்ளைகளை நம்ம தண்டிக்கிறோம், ஆண்டவர் பிள்ளைகளை கண்டிச்சுதான் வளர்க்க சொன்னார். கண்டித்து திருத்தி ஆண்டவருக்கு ஏற்ற முறையில் வளர்த்து வாருங்க. எபேசியர் 6:4 நீங்க வாசிக்கலாம், அதெல்லாம் கொலோசியர் 3:21 இருக்கு அதெல்லாம். அப்ப பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல, பிள்ளைகளுக்கு ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிவதே பிள்ளைகளுக்கு உத்தமம். என்ன பெற்றோர்கள் கீழ்ப்படுதுனா அதில் 4வது கட்டளை இருக்குது, 10 கட்டளை 4வது கட்டளையில பெற்றோர்கள் தாய் மதித்து நட, அப்பொழுது நீடு வாழ்வா எல்லா நலன்களும் பெற்று வாழ்வான்னு இருக்கு. அவங்க பிள்ளைகளுக்கும் இருக்கு, பெற்றோருக்கும் இருக்கு. இப்போ பெற்றோர்களுக்கு நம்ம பாதுகாப்புல இருக்கிறாங்க. கடவுளால் நமக்கு கிஃப்டா கடவுளால் நமக்கு அருட்செல்வங்களா கொடுக்கப்பட்ட பிள்ளை, செல்வங்களா கொடுக்கப்பட்ட பிள்ளைங்க, நம்ம திருமணத்தை ஆசீர்வதிச்சு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை நாம் எப்படி நடத்துறோம், கடவுள் இயேசு எப்படி பார்ப்பார் அப்படின்னு நம்ம பாக்குறோமா? அப்போ அதுல ஒரு நிகழ்ச்சி சொல்றேன். பிள்ளை, ஒரு தந்தை ஒரு மகளை எப்படி வழி நடத்துறாங்க. அப்போ ஒரு வாலிப பொண்ணு ஒரு 20 வயசுன்னு வச்சுங்க, ஒரு 18 ஒரு +2 லெவல்னு வச்சுங்க. அப்புறம் அவங்க அப்பானுடைய ஒரு ஆப்பிள் லேப்டாப் கொடுக்குறாங்க. சரி, யாருன்னு முடிஞ்சா நீங்க கெஸ் பண்ணீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு கம்பெனி லேப்டாப் தராங்க, ஒரு 1.5 லட்சம் ரூபாய் லேப்டாப் அது. அப்போ அது பொண்ணு வேலை ஏதோ ஒர்க் பண்ணிக்கிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து லேப்டாப் மேலே வச்சு அது குடிச்சிட்டு இருக்கு. பக்கத்துல தட்டி தவறினாவே அது ஊத்திடும். அப்போ என்ன பண்ணி கூல்ட்ரிங்க்ஸ் வச்சு அது லேப்டாப்ல வச்சுட்டு இருக்கும்போது அந்த கூல்ட்ரிங்க்ஸ் துளி வந்து லேப்டாப் உள்ள போய் லேப்டாப் ரிப்பேர் ஆயிடுச்சு. 1.5 லட்சம் ரூபாய் லேப்டாப் ரிப்பேர் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஆச்சுன்னா நம்ம குடும்பத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், இதில் கொஞ்சம் மனசுல கொண்டு வாங்க சரிங்களா. நம்ம குடும்பத்தில் இந்த மாதிரி நம்ம புள்ள பண்ணிச்சா நம்ம என்ன பண்ணுவோம், நீங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க. 1.5 லட்சம் ரூபாய் லேப்டாப்பு, பிள்ளைக்கு தெரியும், அறிவு இருக்கணும் இல்லையா அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா. தெரியாம பண்ணிடுச்சு, பண்ணிட்டு அப்பா நான் தெரியாம பண்ணிட்டேன் சாரிப்பா அந்த மாதிரி ஊத்திக்கிச்சு,
ரிப்பேர் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குது. அப்போ அவங்க தகப்பன் என்ன பண்றாரு, இல்லம்மா ஒன்றும் சொல்லலை, ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போய் அந்த லேப்டாப் ரிப்பேர் வந்து 12,000 ரூபாய் ஆகுது. அபுதாபில 6,000 ரியாலா இது 600 ரியால் என்ன நினைக்கிறது, எனக்கு டேட் தெரியல. அப்போ கிட்டத்தட்ட 12,000 ரூபாய் செலவு பண்ணி அந்த லேப்டாப் புதுசா கொண்டு வராரு. திராம்ஸ் ஓகே திராம்ஸ். அப்போ 6,000 திராம்ஸ் செலவு பண்ணி 12,000 ரூபாய் கொடுத்து செலவு பண்ணி கொண்டு வராரு. அப்போ அவர் என்ன, அப்போ திட்டுறாங்க, ஒய்ஃப் என்ன சொல்றாங்க, என்ன நீ இந்த மாதிரி பண்றிய, நம்ம கேட்கறதுக்கு லூஸ் மாதிரி இருக்கு இல்லையா. அப்புறம் என்ன பண்ண, ரிப்பேர் பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கு அதே மாதிரி ஆப்பிள் ஒரு லேப்டாப் புதுசா வாங்கி பொண்ணுகிட்ட கொடுக்குறாரு. அப்ப அதை பார்த்து மனைவி திட்டுறாங்க, என்னங்க இது லூஸ்தனமா பண்றீங்க, கேட்கறதுக்கு லூஸ்தனமா இருக்கு இல்லையா. ஒரு லேப்டாப் கம்பெனி லேப்டாப் தெரிஞ்சோம் அந்த பொண்ணை தெரியாம அந்த மாதிரி பண்ணிடுச்சு, அதட்டி விடுறதை விட்டுவிட்டு அதுக்கு புது லேப்டாப் வாங்கி கொடுத்து ஆல் தி பெஸ்ட் கொடுக்குறாரு. அப்போ அந்த தந்தையினுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, நான் ஒரு வேலை பிள்ளைய கண்டிச்சு தண்டிச்சேன்னா, நான் ஒரு பக்கம் லேப்டாப் ரிப்பேர் ஆனது 12,000 ரூபாய் செலவு ஒரு பக்கம் போகுதுன்னா புள்ளைய சேர்த்து நான் இழந்து போயிடுவேன். அதுக்காக அவளை தண்டிக்காம பரவாயில்லம்மா தெரியாம நடந்தது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு புது லேப்டாப் வாங்கி கொடுத்தேன்னா அது தவற உணர்ந்து எக்காலத்துக்கு வாழ்நாள் முழுக்க அதை மறக்காது, மறுபடியும் தவற செய்யாது. அப்பா என்னை அன்பு செய்கிறார், அந்த உள்ளத்துல ஆழமா பதியும். அப்போ அது அருமையான அந்த பிள்ளை எப்பவுமே ஒரு நிறைவான வாழ்க்கை வாழும். அந்த சிந்தனையோட அந்த தெளிவோட அந்த தந்தை செஞ்சதுனால அந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஜாயா ஹாப்பியா இருக்காங்க. அப்போ இதுதான் கடவுளுக்கு ஏற்ற மக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள். அப்போ பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், கணவன் மணி எப்படி வாழணும், இந்த காரியங்கள் நம்ம இறை வார்த்தைக்கு தரப்பட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் கவனிச்சு நம்ம செயல்படும் பொழுது நம்ம உள்மன காயத்திலிருந்து நம்ம மீண்டு எழுவோம். ஆண்டவர் தந்த நிறைவான வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் சிலுவை பாடுகள்ல அநேக போராட்டம் மத்தியில் ஆண்டவர் ரத்த காயங்கள்லாம் பட்டு நமக்கு அந்த வாழ்க்கை பெற்று தந்திருக்கிறார். வாசிக்கிற சுமை சுமந்து சோர்ந்து இருப்போரு எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறு தருவேன். எல்லாம் காமனா கொடுத்த வார்த்தை தான் நினைக்கிறேன் இல்லைங்களா. மத்தேயு 11:28 சுமை சுமந்து சோர்ந்து எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறு தருவேன். அந்த இளைப்பாறை நான் பெற்றுக்கணும் பார்ப்போம். கிறிஸ்துவா மாறிட்டோம், இயேசு எனக்குள்ள இருக்கிறாரு, உடலை வாங்குறேன், ரத்தத்தை உட்கொள்றோம், என்னோட இணைந்து இருக்கிறார், ஆவியன் எனக்குள்ள இருக்கிறார். அந்த நிலையில நான் இளைப்பாறுதலுடைய வாழ்க்கையை வாழறேன்னா அப்போ எங்க தவறு செஞ்சிருக்கேன், எந்த நிலையில இருக்கேன், இந்த வார்த்தை இந்த காரியங்கள் நாம் தியானிப்போம். இப்பொழுது கண்களை மூடி நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்ட பாதிப்புகள் இந்த காரியங்கள்லாம் ஒரு நிமிஷம் கண்களை மூடி, யாரும் நம்ம மன்னிக்க முடியாம தான் மன்னிப்போம். யாரும் நமக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுதா அந்த அதெல்லாம் கடவுள்கிட்ட கொடுத்து அவங்களை ஆசீர்வதிப்போம். அவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். கண்ணு மூடுங்க ஒரு நிமிஷம். கண்டிப்பா கப்பனே அருமையான நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏதோ இணையத்துல கலந்துள்ள ஒவ்வொரு மகளையும் குடும்பம் அந்த காரணம் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்க போகிற பார்க்க போகிற ஒவ்வொரு மகளையும் கூட குடும்பம் அந்த காரணம் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே செய்தியை சகோதரி உள்ளத்தில் ஏவி அதன் வாழ எங்களை தர வைத்தீரே, உனக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அன்பின் ஆண்டவரே, நிறைவானவரே, இதோ எங்கள் வாழ்வில் ஏற்பட்ட உள்மன காயங்களினால் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செய்கிற தவறுகளை இந்த நேரத்தில் நிலை கூர்ந்தள்ளும் ஆண்டவரே. அதற்காக நான் மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு இந்த காரணம் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு உள்ளத்தில் இருக்கிற காயங்களை ஆண்டவரே சீழ்களை பிதுக்கி நரக கடலை தள்ளுகிறோம். என் விண்ணக தந்தை நடாத எந்த நாற்றும் வேரோடு பிடுங்கப்படும் என்ற வாக்கு கேட்டபடி ஆண்டவரே, பிதுக்கப்படாமல் மன காயங்களால் அடிமனதில் இருக்கிற ஒவ்வொரு காயங்களிலிருந்தும் இந்த சீழ்களை பிதுக்கி எடுக்கிறோம் ஆண்டவர், நரக கடையில் தள்ளுகிறோம் ஆண்டவரே. அன்பு இயேசுவே, திராட்சை ரசம் என்னும் கிறிஸ்டிய ரத்தத்தை அதை வார்த்து அதை கழுவி சுத்த ஆண்டவரே கழுவி பரிசுத்தப்படுத்துகிறோம் ஆண்டவரே. தூய ஆவியின் எண்ணெய் வார்த்து அதை குணமாக்குகிறோம் ஆண்டவரே. அந்த மன காயங்களின் மீது இயேசு கிறிஸ்துவின் தாங்கொன்னா வலி என்ற தோல் வலியின் பெயின் என்ற அந்த கட்டுக்களால் அந்த காயங்களை கட்டுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மன காயங்கள் முன்னிட்டு எந்தெந்த இடங்களெல்லாம் ஆண்டவரே நாங்கள் தவறு செய்தோமோ அந்த தவறுகளும் கண்முன் கொண்டு வருகிறோம் ஆண்டவரே.
ஆண்டவரே, எங்கள் குற்றங்களுக்காக காயப்பட்டீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டீரே, பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் நலமாக்கும் தண்டனையை இயேசுவே நீ ஏற்றுக்கொண்டீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, திரு காயங்களினால் எங்கள் மன காயங்களை இந்த நாளிலே குணமாக்கினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பேதுரு 1 பேதுரு 2:24 படி ஆண்டவரே, சிலுவையில் உம்முடலில் எங்கள் பாவங்களை சுமந்து தீர்த்தீரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் பாவத்திற்கு இறந்து நீதிக்காய் வாழும் பொருட்டே இவ்வாறு செய்தவரே, நமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய திரு காயங்களினால் நாங்கள் குணமடைந்துள்ளோம் என்ற வாக்கை இந்த நாளிலே நம்பி எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரங்களில் உள்ள எல்லா காயங்கள், எல்லா மன வேதனைகள், எல்லா குற்ற உணர்வுகள், எல்லா விதமான வியாதிகள், மன கலக்கங்கள், மன சோர்வுகள், மன குழப்பங்கள், மன பாதிப்புகள், சாத்தானைகள் வாழ்வில் வந்த எல்லா காரியம் இந்த நாளிலே வேரோடு பிடிங்கி நரகளை ஒன்றுகளை கட்டளிடுகிறோம். ஆண்டவரே, என் விண்ணக தந்தை நாடாத எந்த நாற்றும் வேரோடு பிடுங்குன்ற வாக்கு இந்த நாளில ஒவ்வொருவர்களும் நிலை பெறும் இயேசுவின் வல்லமையில் அந்த ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு மகனும் மகளும் குடும்பமாக ஆண்டவரே, இந்த மனிதன் தனிமையா இருப்பது நன்றென்று தகுத துணை உருவாக்கி தரு குடும்பங்களை உருவாக்கினீரே. விண்ணிலும் மண்ணிலும் உள்ள குடும்பங்களை குடும்பமாக இருப்பது காரணமா நித்திய பிதாவே, இந்த நாளிலே ஒவ்வொரு குடும்பங்களும் இந்த காரணம் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் செல்வங்களாகவும் பரிசுகளாகவும் நீர் தந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு அழகின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் ஆற்றல் பெரும்படி ஆண்டவரே, நீர் தரும் எல்லா படைகளையும் அணிந்து கொண்ட ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு உலகின் ஒளியாக, உலகின் ஒப்பாக உமக்கு சாட்சியா என்றென்று வாழ விண்ணகத்தின் ஆசீர்வாதங்களாலும் மண்ணகத்தின் அபிரகாம் ஆசீர்வாதம் ஒவ்வொரு நிரப்ப பெற்று உமோடு என்றென்றும் வான் வீட்டிலே விருத்துண்ண ஆண்டவர் ரட்சம் இயேசுவின் வல்லமையான ஒவ்வொரு இந்த நாளிலே ஆசீர்வதிக்கிறோம். பிதாவே, அப்பா பிதாவே, மார்க் 11:24 படி நீங்கள் ஜெபத்தில் எதெல்லாம் கேட்டீர்கள் அதை பெற்றுக்கொள்ளும் நம்புங்கள், அது அப்படியே நடக்கும் என்ற வாக்கு இந்த நாளிலே ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் நடந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, யோவான் 15:16 படி நீங்கள் கனி கொடுக்கும், நீங்கள் கொடுக்கிற கனி நிலைத்துக்கும் ஏற்படுகிற வாக்கை கொண்டு ஒவ்வொரு இந்த நாளிலே சீல் செய்கிறோம். ஆண்டவரே, துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். எங்களை எப்பொழுதும் நேசிக்கிற அன்பு பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.